வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களோ இல்ல பிரெக்னெண்டா இருக்கிறவங்களோ ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பப்பாயா வந்து எல்லாருமே கன்சூம் பண்ணலாம், ஈவன் பிரெக்னன்சில இருக்கவங்களும் கன்சூம் பண்ணலாம். ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வாங்குற பழம் வந்து ரொம்ப பழமா இருக்கா இல்ல காய்வாட்டமா இருக்கான்னு தெரியறது இல்ல. பப்பாளி பழம் வந்து நம்மள சாப்பிட வேணாம், அதுவும் எஸ்பெஷலி பிரெக்னன்சில இருக்கிறவங்க ட்ரை பண்றவங்க சாப்பிட வேணாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பப்பாளி பழத்துல பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்கு, அதை நல்லாவே கன்சூம் பண்ணிக்கலாம் ரெகுலர் பர்சன்ஸ். பப்பாயால வந்து பேப்பைன் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்கு. இந்த காம்பனன்ட் என்ன பண்ணா உங்க யூட்ரஸ்ல இருக்க ஹார்மோன்ஸை ட்ரிகர் பண்றதுனால அபோர்ஷன் ஆகிறதுக்கான கான்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெட்டர் வந்து ஒரு 32 வாரம் வரைக்கும் நீங்க பப்பாளி பழம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஸோ 32 வீக்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப சுகர் கிரேவிங்கா இருக்கு அப்படின்னா மட்டும் ஜஸ்ட் சும்மா ரொம்ப மினிமல் குவான்டிட்டியில எடுத்துக்கிறது நல்லது. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க, பிரெக்னன்சில இருக்கீங்கன்னா பப்பாயா சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல